தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் வறுமை கோட்டு கீழெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாருமே நல்லா வருமானத்திலாம் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் இடத்துல மாலு அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் ஒரு குக்கிராமம் விழுப்புரம் வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டு போயிடுச்சு. அதனால் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்கன்னா அதில் ஒருத்தன் கப்பு வாங்குறான்னா இன்னொருத்தன் ஏழையாக இருந்தால் கூட அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். எங்கேயோ உலகத்தில் நடக்கிற போட்டியை பார்த்து நம்ம அந்த டிவியில் பார்க்கறதுடைய நம்ம நாட்டில் நடக்கிறது தேட்டா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்குதுன்னா முதல்ல ஒயின் ஷாப்பை ஒழிக்கணும். அதெல்லாம் ஒழிக்காமல் எல்லாரையும் இளைஞர்களை குடிக்க அடிமையாகிட்டு கார் ரேஸ் நடத்த மட்டும் குறை சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற விளையாட்டு போட்டிகளில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் சரி ஒரு மலைவாழ் மக்களையும் சரி ஏற்கனவே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. 150 கோடி மக்களில் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அதுக்கான கார்பரேட் எவனோ பணக்கார விளையாட்டு போடக்கூடாது. அடிப்படையில் சைனாவில் எப்படி உருவாக்குறோம் ஒரு வீரர்களை உருவாக்கி அவங்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்து எல்லாருக்கும் விளையாட்டு கிடைக்கிற மாதிரி வைக்கணும். கண்டிப்பாக கார் ரேஸ்ன்றது தேவை தான். அதே மாதிரி எல்லா விளையாட்டு போட்டியும் தமிழ்நாட்டில் நடத்தலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி யாரும் வறுமை கோட்டு கீழே இல்லை. இன்றைக்கி எல்லா மாநிலத்திலேருந்து வந்து இன்றைக்கி இங்கே வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை இருக்குது, அது செய்யாமல் போய் சோம்பேறியாக குடிச்சிட்டு அடையிறானுங்க. எல்லாருக்குமே எல்லா வகையிலும் வேலை இருக்குது. எல்லாருமே முன்னுக்கு வரலாம். அந்த பேசு தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி சீமான் மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு முக்கியமான திமுக எதிர்த்து கொண்டு வந்தால் எதிர்த்து தெரிவிப்பார். அப்போ சீமான் நினச்சா இன்றைக்கி தெருவுக்கு தெரு நான் தமிழர்ன்றாரு. இன்றைக்கி ரெட்டியார் தெரு, மூலையார் தெரு, வன்னியார் தெரு, செட்டியார் தெரு, காலேஜில் ஜாதி அதை போராட்டம் பண்ண வேண்டியதானே சீமான் வந்து அதையும் போராட்டம் பண்ண மாட்டாரு. நாம் தமிழர் தானே. முதல்ல காலேஜ்லேயும் பள்ளிக்கூடத்துலேயும் ஜாதி இருக்கக்கூடாது. பொது கல்லூரி கல்யாண மண்டபம் ஹோட்டல் எல்லாம் பொது முதல்ல ஜாதி பேர் எடுக்க சொல்லு. ஏன் முதல்ல போராட்டம் பண்ண சொல்லு. இல்லையா இதுக்காக போராட்டம் பண்ண நீங்க சொல்லுங்க. நீங்க பத்திரிகையாளர் தான். நீங்க இல்ல கார் ரேஸுக்கு பண்ணாரு. ஜாதியை வந்து படிப்புல கல்வியில கல்விக்கூடங்கள்ல ஜாதி பேருக்கு உணவகங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு என்னைக்கு நம்ம எல்லாம் தமிழர்கள் ஜாதி பேர் எடுங்க, எல்லாத்திலும் தமிழ் பேர் தான் வைக்கணும். இன்னைக்கு படத்தோட சினிமா பேர்ல அவர் டைரக்டர் வந்து எந்த படத்துல தமிழ் பேர் வருது? இன்னைக்கு எல்லா படத்துலையும் கீழே இங்கிலீஷ்ல எல்லாம் சுத்தி பாருங்க. எங்கள் எல்லாமே ஆங்கிலம் தாங்குது. அதுக்கு முதல்ல அவர் இருக்கிற அவர் துறை அந்த சினிமா துறையில முதல்ல தமிழ்ல எல்லாத்தையும் பேர் போட சொல்லுங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி தமிழர் பேர் வச்சுக்கிறார்ல. அப்போ கர்நாடகாவில் அவ்வளோ மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுறாங்க. இவர் முறையில் போராட்டம் பண்ண சொல்லுங்க. எங்கே அவங்க கும்பலாக போராட்டம் பண்ணி எங்கே ஜெயிலுக்கு போனாங்க? எந்த பஸ்ஸில் அவங்களுக்கு கடத்தி போய் இந்த 10 வருஷம் 20 வருஷம் எந்த கட்சி போராட்டம் பண்ணிச்சு? தமிழருக்காக, தமிழ் உரிமைக்காக. இந்த இலங்கை தமிழர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுகிட்டே இருக்காங்க. எங்கே போராட்டம் பண்ணாங்க? போராட்டம் பண்ணி ஜெயிலில் பேட்டி கொடுத்து மட்டும் அது போராட்டமா? போராட்டம் பண்ணி கொத்தா அவங்க கட்சிக்காரங்க ஜெயிலுக்கு போகணும். அதுதான் போராட்டம். முதல்ல ஜாதியை வந்து இப்போ சுரேஷ் ஐயர்னு பேர் போட்டு விளையாடுறான். அப்போ ஐயருக்கு மட்டும் தான் கிரிக்கெட். அதுக்கு போராட்டம் பண்ண சொல்லு. கிரிக்கெட்டில் ஜாதி விளையாட்டில் ஜாதி பேர் வர்றது யாதவன் போட்டு விளையாடுறான், கபடி விளையாடுறான். அதை எடுக்க சொல்லு முதல்ல சீமானா. அப்புறம் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ண சொல்லு. அது நியாயம். சும்மா பேட்டி கொடுத்து மட்டும் போராட்டம் கிடையாது. இறங்கி அடிக்கணும். அவங்க தொண்டரும் போராடணும். அவர் மட்டும் வளர்ந்தா பார்த்தது. அவர் சுற்றி இருக்கிற கட்சிக்காரங்க ஒரு 10-20 பேர் மாவட்ட செயலர் அவன் எல்லாருமே போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போட்டோம். அப்போ நம்பலாம், அவருக்காக நிற்கலாம். திமுக ஆதரவாக சொல்லல. ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையும் போது எல்லாருக்கான வளர்ச்சி இது. கார் ரேஸ் வந்து